கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிசம்பர் 1ஆம் தேதியும் அப்பா நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனங்க. 50ஆம் வசனத்தின் பின்பகுதிங்க நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அதாவதுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பான்னு சொல்லி இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை தாங்க. நாத்தான்வேல் ஏசப்பா நாத்தான்வேலுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்கிறாரு. அதை கேட்டுன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயோ, இப்படி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போதான் சார், நீ பார்த்தது இல்லை, இனி வர்ற காலங்களில் பாரு, மனுஷகுமாரன் இடத்தில் ஏஞ்சல்ஸுங்க வானத்திலேருந்து மேலே போகிறவங்களும் வர்றவங்களுமா இருப்பாங்க. அதாவது மனுஷகுமாரன் எதை வேண்டிக்கிறாரோ அவ்வளோ கான்சர். அதாவது அவர் வியாதியஸ்திர தொட்டால் உடனே சுகம், மரித்தவங்கள உயிரோடு எழுப்புவார். அந்த அளவுக்கு பதிலோடு இருக்க போகுது. நீ அந்த மாதிரி மகிமையான காரியத்தை இனி நீ பார்க்க போறேன்னு சொல்றாங்க. இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, இந்த 11 மாதம் கடந்திருக்கு, அப்படிதானங்க. இந்த 11 மாதமும் உங்களுக்கு நிறைய டிலே காரியங்கள் இருந்திருக்கலாம், நினைச்சிருப்பீங்க இதெல்லாம் நடக்கலையேன்னு கவலையோடு நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாங்க, இந்த ஒரு மாதத்துல எப்படி அந்த ஏஞ்சல்ஸ் வேகமா மேலே போடுறவங்களும் கீழே வருகிறவருமா அவ்வளோ ஸ்பீடா இருந்தாங்களோ, அதுபோல இதுவரைக்கும் நிறைவேறாத எல்லா வேண்டுதல்களும் இந்த ஒரு மாசத்துல நிறைவேறி முடிகிறத நீங்க பார்ப்பீங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏஞ்சல்ஸ் முதல்லாம் பழைய காலத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முந்தின நாட்கள்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சாங்க, அவங்க பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய அற்புதங்களை கொஞ்சம் தாங்க அவங்க ருசிச்சிருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான நன்மைகளை ருசிச்சாங்களா. அவங்க ஆச்சரியப்பட்டாங்களா அந்த ஜனங்கள், இஸ்ரேலர்கள். என்னன்னு, ஐயோ, ஒரு காலம் நம்ம இப்படி பார்த்ததே இல்லையே. ஏன்னா இயேசப்பா வந்தோடனையும் அவ்வளோ அற்புத அடையாளங்களை செய்தாராங்க. அதே மாதிரி இந்த 12ஆவது மாதத்தில் இயேசப்பா அவங்களுக்கு அநேக அற்புத அடையாளங்களை செய்ய போகிறாங்க. ஒருவேளை ஃபைனான்ஸில் ஐயோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரலையே, அல்லது என்னுடைய ஹெல்த்தில் இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரலையே, அல்லது என் குடும்ப சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றம் வரலையே நீங்கள் இருக்கீங்களா? இயேசப்பா சொல்கிறாரு, இந்த டிசம்பர் மாதம், இந்த 11 மாதம் நீங்கள் விட்ட அந்த ஆசீர்வாதத்தை மிக விரைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஸ்பீடி ஆன்சர். இந்த மாதத்துக்கு ஸ்பீடி ஆன்சர் அப்படின்னா என்னன்னா, வேகமான பதில் உங்களுக்கு கொண்டு வரப்படுமாங்க. கட்டாயம் அவங்க நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது அதை நீங்கள் அனுபவிக்க போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதோடு கூட யார் விவசாயம் சம்மந்தப்பட்டதுலாம் சரியான லாபம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெருத்த நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் விவசாயத்தில் அறுக்க போகிறீங்க. ஏசப்பா எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, வெறும் டிசம்பரில் தான் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும், அடுத்து முடிஞ்சிடலாம் இல்லை. இந்த வாக்குத்தத்தை நீங்கள் நினச்சி நீங்கள் அறிக்கை செய்யும் போது எல்லாமே இது உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தார் வாழ்க்கையிலும் எல்லாரோட வாழ்க்கையில் இது நடந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் பிஸ்னஸில் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதை நீங்கள் பார்க்கலாங்க. எனவே இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய பிஸ்னஸையோ அல்லது உங்கள் குடும்பத்தையோ அல்லது உங்கள் ஹெல்த்தையோ அல்லது உங்கள் விவசாயத்தையோ பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், இதிலும் நான் பெரிதானதை பார்க்க போகிறேன். இன்றைக்கு இருக்க அறுவடை அல்ல, இன்றைக்கு இருக்கிற லாபம் அல்ல, இன்னைக்கு இருக்கிற சுகம் அல்ல, இதை காட்டில் ஒரு பெரிய சுகம், இதை காட்டில் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகுது. கர்த்தர் சொல்லியிருக்கார், அது வேகமாக வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதத்துலேருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க. ஓகேங்க. அது மட்டும் இல்லைங்க, சில பேர் இதில் பார்க்குறவங்க குழந்தைக்காக கூட நீங்கள் ஜெபிக்கலாம். நான் சொல்கிறேங்க, நிச்சயம் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேகமாய் கொடுக்கறத பாருங்கள். ஒருவேளை இத்தனை வருஷமாக நான் காத்திருந்தேனே, எனக்கு அற்புதம் நடக்கலையே அப்படின்னு கூட நீங்கள் கவலைப்படலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னையில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருங்களா, எப்படி ஏஞ்சல்ஸ் வேகமாக மேலே ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜபம் கேட்கும் போதே ஒரு ஏஞ்சல் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஏஞ்சல் பதிலை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குமாங்க. அதுதாங்க அதோட அர்த்தம். அதுதாங்க இந்த நாளில் உங்களுக்கு நடக்க போகுது. இன்னையிலிருந்து உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் கேட்குற ஒரு வேண்டுதல், இது வரைக்கும் கேட்ட ஒரு வேண்டுதலுக்கும் பதில் வந்தவண்ணமாக இருக்குங்க. இந்த மாதம் முழுவதும் அந்த பதிலை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. இது வரைக்கும் நீங்கள் கடவுள் செய்த நன்மைகளை நினச்சி நன்றி சொல்லுங்கள். என்னென்ன நன்மை, சின்ன நன்மைகளும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் பார்த்தீங்களா, அதுவைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் நன்றாக அனுபவிக்க சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொள்ள அது ஒரு வழியாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பெரிதானவைகளை காண்பாய்ன்னு சொன்னீங்கள, அதுபோல் இதுவரைக்கும் ஆண்டவரே இவங்க காணாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 12வது மாதத்தில் இவங்க பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் ஏக்கத்தோடு இருந்த அந்த ஆசீர்வாதம் இந்த 12வது மாதத்தில் அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, யார் ஆண்டவரே இப்போ கூட அன்றைக்கி சொல்கிறப்படி சுசித்ரான்ற ஆண்டவர் ஒரு பெண் கூட அதை கேட்குறாங்க, அந்த சிஸ்டருக்கு, ஆண்டவர் நீ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீங்க, இது வரைக்கும் காத்திருந்தேன், எனக்கு ஒரு அற்புதம் இல்லையேன்ற அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. சுசித்ரா மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேர் இதை பார்க்குறாங்க. பார்க்குற ஒவ்வொருவருக்கு யார் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்கிறாங்களோ அவங்க வீடுகளில் பூரா அந்த 12வது மாதம் ஒரு பெரிதான அற்புதம் நடக்க போகிறதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் இதை பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறைபட்டவர்கள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணலைன்னா லைக் போடுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.